தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முதலமைச்சர் விஜய் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே கரூர் செல்வதாகவும் மக்கள் மீதான அக்கறையால் செல்லவில்லை என்றும் அரசியல் விமர்சகர் யாசிர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், விஜய் கரூருக்கு செல்லக்கூடாது என்றோ நிவாரணம் வழங்கக்கூடாது என்றோ திமுக வழக்கு தொடுக்கவில்லை என்றார். அமைச்சர் அர்ஜுனா எங்களுக்கு கணக்கு பாக்கியுள்ளது என்றும் காவல்துறை ரசிகர்களை அடித்தே கொன்றது என்றும் பேசியதாகவும் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் கன்னியாகுமரிக்கும் காரைக்குடிக்கும் சென்ற விஜய் கரூருக்கு ஏன் செல்லவில்லை என்று வினவிய அவர், இடைத்தேர்தல் வருவதால் தற்போது அங்கு செல்வதாக கூறினார். திமுக தன்னுடைய மனுவில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடந்த ஜூலை 2ஆம் தேதி அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள், கரூர் கணக்கு எனக்கு ஒன்று பாக்கி இருக்குது, எங்களுடைய தொண்டர்களை விஜயுடைய ரசிகர்களை போலீஸை வச்சே தாக்கியே கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு வழக்கை கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ இந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த வழக்குக்கு இடையூறு விதிக்கும் விதமாக இன்னொரு நபர்களை, சம்பந்தமே இல்லாத திமுகவை குற்றம் சாட்டி இந்த வழக்கில் அமைச்சர் அவர்கள் பேசினதுனால தான், அதை எதிர்த்து தான் அமைச்சராக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், இன்னும் பின்ன அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, இதை பற்றி பேசக்கூடாது என்று தான் வழக்கு தொடர்ந்தாங்களே தவிர விஜய் கரூருக்கு செல்லவே கூடாது என்று ஒருபோதும் வழக்கு தொடரவே இல்லை. முதலமைச்சர் விஜய் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே கரூர் செல்வதாகவும் மக்கள் மீதான அக்கறையால் செல்லவில்லை என்றும் அரசியல் விமர்சகர் யாசிர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், விஜய் கரூருக்கு செல்லக்கூடாது என்றோ நிவாரணம் வழங்கக்கூடாது என்றோ திமுக வழக்கு தொடுக்கவில்லை என்றார். அமைச்சர் அர்ஜுனா எங்களுக்கு கணக்கு பாக்கியுள்ளது என்றும் காவல்துறை ரசிகர்களை அடித்தே கொன்றது என்றும் பேசியதாகவும் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் கன்னியாகுமரிக்கும் காரைக்குடிக்கும் சென்ற விஜய் கரூருக்கு ஏன் செல்லவில்லை என்று வினவிய அவர், இடைத்தேர்தல் வருவதால் தற்போது அங்கு செல்வதாக கூறினார். திமுக தன்னுடைய மனுவில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடந்த ஜூலை 2ஆம் தேதி அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள், கரூர் கணக்கு எனக்கு ஒன்று பாக்கி இருக்குது, எங்களுடைய தொண்டர்களை விஜயுடைய ரசிகர்களை போலீஸை வச்சே தாக்கியே கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு வழக்கை கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ இந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த வழக்குக்கு இடையூறு விதிக்கும் விதமாக இன்னொரு நபர்களை, சம்பந்தமே இல்லாத திமுகவை குற்றம் சாட்டி இந்த வழக்கில் அமைச்சர் அவர்கள் பேசினதுனால தான், அதை எதிர்த்து தான் அமைச்சராக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், இன்னும் பின்ன அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, இதை பற்றி பேசக்கூடாது என்று தான் வழக்கு தொடர்ந்தாங்களே தவிர விஜய் கரூருக்கு செல்லவே கூடாது என்று ஒருபோதும் வழக்கு தொடரவே இல்லை. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.